நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். உதகை சுற்றுவட்டார பகுதியில் விவசாய தோட்டங்களில் மின் மோட்டார் மற்றும் மழை காய்கறிகள் தொடர் திருட்டில் ஈடுபட்ட பலே திருடன் கைது. நீலகிரி மாவட்டம் உதகையை அடுத்த சின்னக்குன்னூர் தங்காடு பகுதியைச் சேர்ந்தவர் சத்யராஜ். இவர் அதே பகுதியில் குத்தகைக்கு தோட்டம் எடுத்து காய்கறி சாகுபடி செய்து வருகிறார். தற்போது சாகுபடிக்காக தோட்டத்தை தயார் செய்து வருகிறார். இவர் கடந்த சில நாட்களுக்கு முன் தோட்டத்திற்கு சென்று நீர் பாய்ச்ச மோட்டாரை இயக்கினார். அப்போது மோட்டார் இயங்கவில்லை. இதனால் பதற்றமடைந்த அவர் மோட்டாரை சோதனை செய்து பார்த்தபோது மோட்டாரில் இருந்த முக்கிய பொருளான காப்பர் ஒயர் காணாமல் போய் உள்ளது. சுமார் 400 மீட்டர் காப்பர் ஒயர் வெட்டி எடுத்து மர்ம நபர் திருடி சென்றது தெரிய வந்தது. மேலும் அங்கு அறுவடைக்கு தயாராக இருந்த மழை காய்கறிகளும் திருடப்பட்டுள்ளது. இதுகுறித்து அவர் உதகை ஊரக காவல் நிலையத்தில் புகார் அளித்ததின் பேரில் காவல்துறையினர் விசாரணையில் எப்பநாடு தொரையட்டி பகுதிகளிலும் இதேபோல் விவசாய தோட்டங்களில் மின் மோட்டார்கள், மோட்டார் உதிரி பாகங்கள், காப்பர் ஒயர்கள், மழை காய்கறிகள் உள்பட பல பொருட்கள் தொடர்ச்சியாக திருடு போயிருந்தது தெரிய வந்தது. இதுகுறித்து ஒரு சில விவசாயிகள் புகார் அளித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து போலீசார் இதுகுறித்து தீவிர விசாரணையில் கோத்தகிரி அரவேணு பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவர் காப்பர் ஒயர் திருட்டில் ஈடுபட்டதும், குறிப்பாக இரவு நேரங்களில் இதுபோல் பல தோட்டங்களில் மழை காய்கறிகள் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து போலீசார் அவரை கைது செய்தனர். மேலும் திருட்டு பொருட்களை இவர் யாரிடம் விற்பனை செய்துள்ளார் என்பது குறித்தும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.